வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அக்டோபர் 29ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அண்ட் இன்னையோட அனாலிசிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டியில் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்கு. அப்போ இந்த கேப் அப் வந்து நமக்கு நிஃப்டி 50ல அஃபெக்ட் ஆகுமா என்னங்கிறத நமக்கு பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கம்மியாக தான், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு வால்யூம் கம்மியாக தான் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட டிபெண்டன்சி நம்ம குறைக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் அக்யூரேட்டாக இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி, நமக்கு அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், நியூஸை பற்றியும் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி இன்னைக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த 4 விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வெறும் டிஸ்க்ளைமர் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ சாரி. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்கு. யூசுவலா நமக்கு ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஒரு கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா நிஃப்டி 50ல இந்த கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனா நமக்கு வந்து இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இது வந்து கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் ஆகிற சிம்பிள். அப்போ புதுசா எப்பயுமே கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் ஆகும்போது நமக்கு பெரும்பான்மையான நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேப் அப் தான் வரும். அது இந்த மாசம் மட்டும் கிடையாது. எல்லா மாசமும் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்ப நம்ம 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா, அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு கான்ட்ராக்ட் ஸ்விட்ச்க்கு சிம்பல் இருக்கு. அப்போ இந்த அக்டோபர் மாசம் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 145 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல தான் மார்க்கெட் தொடங்கியிருக்கு. ஸோ இது அக்டோபர். செப்டம்பர்ல எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு கேப் அப் தான் மார்க்கெட்ல தொடங்கியிருக்கும். அந்த கேப் அப் எவ்வளோன்னா, நமக்கு வந்து 173 இருக்கு. ஸோ 173 பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ரூ. 173 வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டா இருக்கு. ஆனா நமக்கு வந்து இது செப்டம்பர். ஆகஸ்ட்ல மட்டும் பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கும். இது ஆகஸ்டோட கான்ட்ராக்ட் ஸ்விட்ச். ஸோ அப்படிங்கிறனால ஆகஸ்ட்ல மட்டும் கேப் டவுன். நமக்கு இருக்கிற கடைசி 3 மாசமான செப்டம்பர் மாசமும், அக்டோபர் மாசமும் பார்த்தீங்கன்னா முடியுது. இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் தொடங்க போகுது. ஸோ இது எண்ட் ஆஃப் அக்டோபர்ல இருக்கிற கான்ட்ராக்ட் ஸ்விட்சுமே மார்க்கெட்ல வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் மேல பாசிட்டிவா இருக்கிறனால, இது வந்து ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து நிஃப்டி 50ல கம்மி தான் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதனால தான் நம்ம பின்னாடி போய் 3 மாசத்தோட டேட்டாவே நமக்கு காமிச்சோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப் இல்ல அந்த வந்து எதிர்பார்க்க முடியாது. இது நமக்கு கிஃப்ட் நிஃப்டினால வந்திருக்க கேப் அப் வந்து எதிர்பார்க்க முடியாது. 2வது விஷயம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சரி கேப் அப், கேப் டவுன் நமக்கு பார்த்தோம். அடுத்து வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிஃப்ட் நிஃப்டில காலையில இன்னைக்கு 6:30க்கு ஓப்பன் ஆனதிலிருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் பிரஷர் இருக்கு. இது நான் ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். நான் யூசுவலான நமக்கு இதுல வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேண்டிலோட சைஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த கேண்டிலோட சைஸ் கம்மியா இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட்ல பையிங் அண்ட் செல்லிங் வால்யூம் கம்மியா இருக்கு. மத்தபடி பிரைஸ் மேல போயிட்டே தான் இருக்கு. இது நமக்கு கிளியரா இங்க பார்த்தா தெரியும். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா, மார்க்கெட்ல ஏறக்குறைய ஒரு ரூ. 55 வந்து மேல போயிருக்கு. ஃபார் த பீரியட் ஆஃப் ஆல்மோஸ்ட் லைக் 2 ஹவர்ஸ். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் இல்லாம ஓப்பன் ஆனாலும், மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அடுத்து நம்மளோட நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். அப்ப நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது, நம்ம கேப் அப் எதுவும் இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த கேப் அப் எதுவும் இல்லாத பட்சத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 26,000 தான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிரைஸ் ரிஜெக்ஷன் இங்க தான் ஆயிருக்கு. இதனால ஒண்ணு சொல்றோம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நான் நவம்பர் 6ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சேன் அப்படின்னா, மார்க்கெட்ல நிஃப்டி 50ல பார்க்கும்போது நவம்பர் 4ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கான நிஃப்டி 50 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சேன்னா 26,000ல ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல பிரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 2வது பார்க்கும்போது 26,600 இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நிஃப்டி 50க்கு பொறுத்தளவு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து 26,000ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26,250 போகும். நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்க்கும்போது 26,200 தான் இருக்கு. ஆனா, நான் வந்து 26,250ன்னு குடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்டின்னா, 26,250 பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற
ஆல் டைம் ஹை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் இங்கிருந்து புஷ் ஆகி இது வரைக்கும் போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த 26,000 பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அடுத்த ஆல் டைம் ஹையான 26,250க்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த இன்டர்மீடியேட் சப்போர்ட்டான 26,100 வந்து ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால 26,000 தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து 26,250 இருக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே 25,900 இருக்கலாம். நம்ம பாசிட்டிவா தான் போகும்னு எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒரு காரணத்தினால இன்கேஸ் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப நமக்கு இந்த சப்போர்ட் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அப்போ சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,900 25,800 தான். அண்ட் இந்த 25,900 விட 25,800 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன்னா நமக்கு வந்து நேத்து வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன்ல இருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மேல போனது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல சின்னதா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சாலும் அதனால இந்த இடத்துல வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் ஆனாதான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போக முடியும். வெறும் 26,000 பிரேக் அவுட் ஆனா மட்டும் பத்தாது. 26,030 இருக்கு பாருங்க, இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. வெறும் 26,000 இல்லாம 26,030 பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து மேல போகுங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சென்செக்ஸை பார்க்கலாம். அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து போகும்போது 85,000 வரைக்கும் சென்செக்ஸ்ல ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 85,000 நம்ம எதை வச்சு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் நமக்கு சொன்னோம். ஸோ அங்கே தான் பார்க்கும்போது 85,000ல இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது 85,000ல பிரைஸ் ரிஜெக்ட் ஆனது நமக்கு நேற்று மட்டும்தான், முந்தா நேற்று மட்டும்தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்ல பிரைஸ் ரிஜெக்ஷன் இல்லை. ஸோ அதனால இந்த 85,000 நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால இருக்கிற ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் growth 85,000ல தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 85,000 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 84,500. அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸும் அண்ட் இதுதான் முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 85,200 அண்ட் 85,850 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. அண்ட் இந்த வாரமே நமக்கு வந்து மேக்ஸிமம் போனால் 85,200 தான் போக முடியும் பாசிட்டிவாக இருந்தாலும் 85,850 போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இன்னையோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 85,000 தான் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறனால மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு 0.5% தான் ஆல் டைம் ஹைலேருந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக பார்த்தோம்னா 0.53%. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ 58,600க்கும் 58,150க்கும் நடுவில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் 58,600 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கே இல்லைனா இந்த வாரம் 58,600 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. அண்ட் பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆனாதான் நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு 85,600 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இதுதான் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இதுதான் ஒரே ஒரு சப்போர்ட்டும். அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு இந்த நியூஸ் இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ஒன்று இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட சென்ட்ரல் நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து ஃபெடரல் பேங்க் இருக்குது. அவங்க வந்து இந்த பாரோயிங் பவர் கடன் வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு முன்னாடி வந்து 4.25 இருந்ததுலேருந்து எக்ஸ்பெக்டட் எவ்வளோனா 4% குறைக்கலாம் அப்படின்னு போன வாரமே நமக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நியூஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு 4%க்கு வரலாம். ஸோ இது மாதிரி 4%க்கு வந்துச்சுன்னா நிறையா பேர் வந்து அதாவது 4.2% வாங்கின கடனை விட இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்லி அந்த கடன்லாம் 4%ல கடன் வாங்குவாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டில் மணி இன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும், இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும். ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூவாக மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து இன்னைக்கு தான் வரும். நம்மளோட மார்க்கெட் லைவ் டைமில் வராது, நமக்கு நைட்டில் தான் வரும். ஸோ அப்படிங்கிறனால இதோட எஃபெக்ட் வந்து அடுத்த நாள் தான் நமக்கு கிளியராக புரியும். ஸோ
அதனால நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த யுஎஸ் கவர்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும்னு நம்புறதுக்கான 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா. இந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டால கேஷ் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, நேத்து மட்டுமே நமக்கு எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்காங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸோட பையிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலா நேத்து வந்து குரோ ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டூ 10 குரோர்ஸ் அவங்க வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ 10 குரோர்ஸ் வந்து எஃப்ஐஐஸோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து யூசுவலா எஃப்ஐஐஸ் வந்து இந்த ட்ரிபிள் டிஜிட்ல தான் இருப்பாங்க. 1000 கோடி, 1500 கோடி தான் போவாங்க. ஆனா 1500 கோடியிலிருந்து 10,000 கோடியான நெட் அவங்க கேஷ் ஹோல்டிங் இருக்கிறனால, இது வந்து மார்க்கெட்டை இன்னைக்கு மேல கொண்டு போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா 10,000 கோடி தான் பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும். ஆனா நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவு 26,000 கோடி பையிங், 28,000 கோடி பையிங்கும், 17,000 கோடி செல்லிங்கும் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் குரோத் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் ஆனது. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து இந்த யுஎஸ் கவர்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து இதுதான் இருக்க போது. மார்க்கெட் அங்கிருந்து ஷூட் அப் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டா பிளஸ் இவங்களும் நமக்கு பார்க்கும்போது தான் மார்க்கெட் இன்னைக்கும் நாளைக்கும் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு என்னங்கிறது புரியுது. ஏன்னா நெட் ஹோல்டிங்ஸ் வந்து 10 சிஆர்ங்கிறது வந்து 10 சிஆர் இல்ல 10,000 சிஆர் அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப அதிகமானது. எஃப்ஐஐஸோட ஹிஸ்டரிய பொறுத்தளவு. ஈவன் மந்த்லி இதுல நமக்கு பார்த்தா கூட, நமக்கு வந்து ஒரு மந்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்ளோ இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சிங்கிள் டேலயே அவ்ளோ இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்துக்குரியது தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாரி நம்ம யுஎஸ் மார்க்கெட் ஒரு தடவ பார்த்துரலாம். அப்ப இந்த யுஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து காலையில நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா யுஎஸ் மார்க்கெட் அந்த நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஏறக்குறைய ஒரு 7:30க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்தியன் டைம்ல வந்து 7:30க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேல தான் புஷ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆச்சோ, அத விட ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியா தான் அப்வர்ட்ஸ் இருந்திருக்கு. இது வெறும் S&P 500ல மட்டும் கிடையாது. அடுத்த இண்டெக்ஸஸ் ஆன நம்மளோட நாஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இனிஷியலா ஒரு நெகட்டிவா இருந்தாலும், அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் குரோத் இருக்கு. ஸோ இதுவும் அந்த யுஎஸ் நியூஸ சப்போர்ட் பண்ணி தான் இருக்கு. அடுத்து வந்து நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது மட்டும் தான் ஓரளவு கன்சாலிடேட் ஆன மாரி ஃபீல் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. 2வது வந்து எஃப்ஐஐஸோட பையிங் வந்து எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறனால, இன்னைக்கு மார்க்கெட் மேல போகும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனாலும், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.